நேத்திரம் ஜீவன் இதை பற்றி நிறைய பதிவுகளும் வீடியோக்களும் வந்துட்டே இருக்கு. ஆனால் கூட அதை பற்றி திரும்ப திரும்ப சொல்றோம் அப்படின்னா அதோட முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா நேத்திரம்னா கண்ணு, ஜீவன்னா உயிர். இப்போ ஒரு முகூர்த்தம் குறிக்கிறவங்க பாத்தீங்கன்னா நாலு நட்சத்திரம், திதி, யோகம், கரணம் இதை மட்டும் பார்க்காம அன்றைய நாளில் நேத்திரம் ஜீவன் நன்றாக உள்ளதான்னு பார்க்கணும். இது எப்படி சார்னா நேத்திரம் பாத்தீங்கன்னா 2, 1, 0ன்னு குறைஞ்சிட்டே போகும். ஜீவன் பார்த்தீங்கன்னா 1, 6, 0ன்னு குறைஞ்சிட்டே போகும். இதில் நேத்திரம் 2, ஜீவன் 1 உள்ள நாட்கள் பார்த்தீங்கன்னா மிக நல்ல நாட்கள். அந்த நாட்கள் முகூர்த்தத்தை சுபகாரியங்களை செய்தால் முழு பலனை அடையலாம். அந்த நேத்திரம் ஜீவனுடைய வேல்யூ குறைய அந்த நாளின் மதிப்பும் சுபத்தன்மையும் குறைந்து விடுகிறது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா நேத்திரம் 0, ஜீவன் 0 உள்ள நாட்களில் பார்த்தீங்கன்னா நாம் எந்த சுபகாரியங்களும் செய்யவே கூடாது. இதை ஏன் சார் சொல்றீங்க தான் பஞ்சாங்கத்தில் இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, சில பஞ்சாங்கங்களில் முகூர்த்த நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேத்திரமும் 0வா இருக்கு, ஜீவனும் 0வா இருக்கு. அதை பார்த்துருக்கேன். அதுக்காக தான் இந்த பதிவு. யாரையும் குறை கூறல. இந்த நேத்திரம் ஜீவனை எப்படி கணக்கிடுவதுன்னு அடுத்த பதிவில் பார்க்கலாம்.